ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே. ஏன் மார்க்கெட் சைட்வே எடுக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹையான மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ பிகாஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ரேஞ்சை வந்துட்டு மார்க்கெட் உடைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ஜோன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ரேஞ்ச். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸோட காம்பினேஷன் எஃபெக்ட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் ஜோன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். திரும்ப இந்த எல்லோ கலர் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும். பட் இதை உடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஜோன் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. நிறைய டைம் மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஷார்ட் என்ட்ரி கிடச்சிது. பட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 1 hour வந்துட்டு கிடச்ச என்ட்ரியை எடுக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு 1 hour எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிதுன்னா 3 minutesக்கு மாற்றிக்கிறேன். பிகாஸ் பேங்க் நிஃப்டி எப்போவுமே 5 minutesல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அக்யூரசி கிடைக்காது. ஓகே, நான் சிபிஆர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 hourல எந்த இடத்துல கிடச்சுன்னா இந்த ப்ளூ கலர் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த ஜோனை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணாலுமே கூட இமீடியட்டாக வந்துட்டு சிபிஆர் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல, அதாவது லாங் என்ட்ரி எடுக்கல. ஏன்னா சிபிஆர்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ப்ளஸ் எனக்கு 3 minutes டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கவர் ஆகிடுச்சு. அதனால் நான் திரும்ப ஷார்ட் என்ட்ரிக்கு போகலை. ஓகே, திரும்ப ஷார்ட் என்ட்ரிக்கு போகலை. ஓகே, ஸோ அகைன் எனக்கு எந்த இடத்துல ஸ்கேல்ப் ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில். ஒரு ஜோனில் ஒரே நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜோனில் மார்க்கெட் 2வது டைம் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட லாட்டுமே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ சேம் டே ஜோன். ஓகே, இந்த ஜோன் ஃபஸ்ட் டைம், அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணுது. அதே ஜோனை 2வது டைம் ரிஜெக்ட் பண்ணும்போது, ஓகே 2வது டைம் ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஸ்கேல்ப் ரேட் கிடச்சிது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் ஜோன் இந்த ஏரியா தான். ஓகே, டுடேஸ் மோஸ்ட் ட்ரேடட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸில் இருக்கனால நான் பெரிய ட்ரேட் எதுவுமே எடுக்கல. ஃபஸ்ட்டு 1 hour நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, முக்கால்வாசி, அதாவது ஒரு 100 days நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 60 days வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 hour நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அது எப்போ எடுக்க மாட்டேன் அப்படின்னா, எப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஜோன் கிட்ட, அதாவது என்னோட ஜோன் கிட்ட ஓப்பன் ஆகாமல் இடையில ஓப்பன் ஆகுதோ அப்போல்லாம் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, பிகாஸ் அது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு ரிஜெக்ஷனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஜோன் ரிஜெக்ஷனா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 1 hourல மார்க்கெட் இந்த ஜோனுக்கு உள்ளேயோ இல்லை ஜோன் விட்டு ரொம்ப தூரமாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஈவன் தோ வந்துட்டு ஹெஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு மைனரான ஒரு ஒரு சான்ஸ் இருந்தது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல் வச்சுருந்தேன் இந்த கேண்டலோட ஹையில். ஓகே, ஸோ இந்த கேண்டலோட ஹையில் வச்சுருந்தேன். மார்க்கெட் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கீழே போயிடுச்சு. ஈவன் இதில் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஈவன் நான் வந்துட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணலை. ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ட் மோஸ்ட் ட்ரேடட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் ஆன் பேங்க் நிஃப்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ப்ளஸ் இந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோனுக்கு நியர்பையாக சிபிஆர் இருந்தது அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த ரிஜெக்ஷன். ஓகே, வெயிட் ஃபார் த ரிஜெக்ஷன். எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு நியர்பையாக சிபிஆர் இருக்கோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிஜெக்ஷன். ஓகே,